இது ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு டாய்லெட். ஓகே தானம்மா? ம் ஓகேப்பா. ஓகேவா? ஆ ஓகே தானே? நல்லா இருக்கு சாமி. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. ஓகே தான். சரி வாங்க பேசி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. சரி. ம் மற்றதெல்லாம் எனக்கு ஓகே. நீ பார்ட்டியை கூட்டிகிட்டு வா, பேசிக்கலாம். இல்லை இப்போ வந்துருக்க பார்ட்டி செட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். நான் ஒரு 4 மணிக்கு இங்கே தான் இருப்பேன். பார்ட்டியை நேரில் கூட்டிட்டு வா, பேசிக்கலாம். ஓகே. எனக்கு எல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் ஒத்துக்க முடியாது. அது இல்லைன்னா சொல்லுங்கள், பேசுகிறதுனா பேசலாம். பேசுகிறதுனா அட்வான்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கே வந்துடுங்க. சரிண்ணா, நாங்கள் என்னென்னு பேசிட்டு சொல்கிறோம். சரி. வரோம். ஆண்டி ரொம்ப நல்ல ஃபேமிலி ஆண்டி. ஒரு அம்மா, பையன், தங்கச்சி மட்டும்தான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக சொந்தக்காரங்களே கிடையாது. யாரும் அனாவசியமாக வீட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. மாதமான வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இல்லப்பா, இது நமக்கு செட் ஆகாது. உங்க அம்மாவை தெரியுங்கிற காரணத்துக்காக தான் நான் அப்புறம் பேசிக்கலான்ட்டு இருந்தேன். ஆனா இது நமக்கு செட் ஆகாது. வேணா கிளம்பிக்கங்க. அப்பா சாமி, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசவே வேணாம், இங்கேருந்து கிளம்புங்க. இதுக்கு முன்னாடி இருந்தால் தமிழ் ஆளுங்க தொல்லை தாங்க முடியாமல் தான் அவங்கள வேட்டி விட்டுட்டு இந்திக்கார பசங்களை வீடு வாடகைக்கு விடலான்ட்டு இருக்கேன். இந்த தமிழ் ஆளுங்களே இப்படி தான் குறைச்சல் மேலே குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன தமிழ் ஆளுங்க உனக்கு அவ்வளோ கிளம்ப போச்சா? போப்பா வெளியே. நீங்க தமிழ்நாட்டில் தானே இருக்க. வேண்டாம். ஐயோ வெளியே போயா. வீடு பக்கம் வந்திருக்கான்னு பார்க்குறேன். இல்லை மூஞ்சி சண்டை உடச்சு போடாத. போடா வெளியே. என்ன ரொம்ப பேசி பாத்துக்கலாம். பார்க்க? வா. சண்டை வேணாம், வா போகலாம். உட்காருப்பா, காஃபி போடுறேன். அவன் எப்படி பேசினா பார்த்தியா? தமிழ் ஆளுங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டானாமா. இந்தா சாமி. யோகேஷ் இந்தா. என்ன சாமி நம்ம தப்பு பண்ணோம்? எங்க போனாலும் வீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறாங்க. வேற வழி இல்லைம்மா. நமக்கு வீடு வேணும். அவங்க சொன்னபடி செஞ்சுதான் ஆகும். தயவு செஞ்சு விட்டுருங்க.
பத்திரமா பார்த்துக்கணும்டா. ஏன்னா இது வெறும் நாய் இல்லை. இதை தாண்டி உன் உயிரோட கலந்து ஒரு உடம்பு. இது உன் அப்பா நான் உனக்கு சொல்றது என்னைக்கும் மறந்துடாது. உங்க நாயால அக்கம் பக்கத்துல எல்லாம் பிரச்சனை தான் வருது. சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் தொல்லையா இருக்கு. இன்னும் 1 மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணிடுங்க. மச்சான் புரியுதுடா, நீங்கள் எல்லாரும் அப்படியே குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் தேவைதானா? உன் தங்கச்சி இப்போ தான் படிக்க போயிருக்கா, பார்ட் டைமில் வேலை பார்க்குறான். நீயும் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம செல்லி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க. இப்போ இருக்க இந்த நிலைமையில் இந்த நாய் ரொம்ப அவசியமாடா. யோசிடா. டேய், இதெல்லாம் இன்னும் பிரச்சனை தானே வந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அப்படியே விட்டுறா. எனக்கு எல்லாம் ஓகே, ஆனால் அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் ஒத்துக்க முடியாது. இது நமக்கு செட் ஆகாது, வேணா கிளம்பிக்குங்க. டேய், நான் சொல்கிறது கேளு. நீ அப்படியே கூட்டிகிட்டு இந்த பக்கம் அப்படியே வாக்கிங் போ. நான் அதுக்கு பிடிச்ச சாப்பாடு அங்கே செட் பண்ணி வச்சுட்டு உனக்கு அங்கேருந்து கால் பண்ணுறேன். கரெக்டாக அங்கே கூப்பிட்டு வந்துடு. சரியா? பேக் கழட்டி கொடு. யோகேஷ், ஓகே தானே? சரியா பண்ணிடு. ம். ஹலோ. கரெக்டாக நீ போன டைரக்ஷன்லேருந்து ரைட்டில் ஒரு 100 மீட்டர் போனேன்னா அங்கே இருக்கும். அப்படி சாப்பாடை பார்த்தோன்னா அங்கே போகும். அது சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அப்படியே செயினை போட்டு திரும்பி பார்க்காம வேகமாக வந்துடும். சரியா? ஓகேடா. ஹலோ. ஏய், அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. செயினை விட்டுட்டு திரும்பி பார்க்காம வா. என்னடா யோசிக்கிற? செயினை விட்டு திரும்பி பார்க்காம வாடா. சொன்னா கேளு, செயினை விட்டு திரும்பி பார்க்காம வாடா. அண்ணா, டேய், என்ன? வா. யோகேஷ் அண்ணா,
அபி அபி இவனை திரும்பி பார்க்க வர சொன்னா அந்த நாய் போய் திரும்பி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். அந்த நாய் மேல உங்களுக்குலாம் என்ன அப்படி பாசம்? ஏன் அந்த நாய் விட்டு தொலைச்சாதான் என்னடா? போதும் நிறுத்தறியா? உன் கண்ணுக்கு வேணா அபி நாயா தரலாம், ஆனால் எனக்கு அபி என்னோட தங்கச்சி. ஆமா, பிரியாக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அவளுக்கு 2 வயசுங்கும் போது விஷக்காய்ச்சல் வந்து இறந்துட்டா. என் தங்கச்சி போச்சுட்டு வர வழியில தான் அபி முதல்ல பார்த்தோம். ஒரு புதரில் குட்டியாக சாக நிலைமையில கிடந்து எடுத்துட்டு வந்து வளர்த்தோம். அபிநயாங்கிற என் தங்கச்சி பேரை தான் அபின்னு அவனுக்கு வச்சோம். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் 2 பேத்துக்கும் தங்கச்சியாகவும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளையாகவும் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோ சுலபமாக வர முடியும்? உங்கள் உணர்வுகளை என்னால் புரிஞ்சுக்க முடியுதா? ஆனால் இப்போ நம்ம இருக்க நிலைமைக்கு நமக்கு வீடு தான் முக்கியம். அபி நம்ம கூட இல்லைன்னா நமக்கு கஷ்டமாக தான்டா இருக்கும். ஆனால் அது இங்கேருந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோயேன், வெளியே போய் அது எப்படியாச்சும் நிம்மதியாக இருந்துட்டு போயிடும். ஆனால் நம்ம கூட இருந்துச்சுன்னா நமக்கும் நிம்மதி இருக்காது, அபிக்கும் நிம்மதி இருக்காது. முதல்ல உனக்கு ஒரு நல்ல வேலை அமையும், உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இல்லாத ஒரு தங்கச்சிக்காக இருக்கிறவன் தங்கச்சி வாழ்க்கையை தொலைச்சிடாதா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, ஆனால் என்னால் அபி விட்டு வெளியே வர முடியலையே. அதெல்லாம் முடியும்டா. முதல்ல அபியை தங்கச்சியாக பார்க்காம ஒரு நாயை பாரு, அப்போ முடியும். அதான்டா முடியல. முடியும்டா. முதல்ல அபியை அபின்னு கூப்பிடாம நாயின்னு கூப்பிடு, அப்போ முடியும். எங்கே சொல்லு நாய்? நான் டேய் வரலடா. எனக்கெல்லாம் வருது நாய், எங்கே சொல்லு? நீ ஒரு நாய் வளர்த்தி பாரு, அப்போ தெரியும். அவ்வளோதான். இப்போ எப்படி சொன்ன? டேய் சும்மா நிறுத்துறா. முதல்ல அந்த நாய் மேலே இருக்க அஃபெக்ஷனை கம்மி பண்ணு, அப்போ நான் சொல்கிற மாதிரி நடக்கும். அதுக்கு நான் சொல்கிறத செய். நீ வீட்டுக்கு போ, ஆனால் அந்த நாய் கண்டுக்காது. அது உன்னை பார்க்கும், பார்க்கவே பார்க்காது. அது உன்னை பார்த்து கத்தும், கண்டுக்காத. நீ அவாய்ட் பண்றேன்னு தெரிஞ்சு அது உன் பக்கத்துல வரும், கண்டுக்காத. ஓ கை தட்டி விடுறா. டேய், சாப்பிடலையா? சாப்பிடாம படுத்துக்கிட்ட? காணும். அப்பா போயிச்சார். அதுக்கு நான் என்ன பண்ணாலும் நீ விட்டு போக மாட்டேங்குதுடா. என் பக்கத்தில் வந்து படுத்துக்குதுடா. அப்படியே பண்ணுச்சு. சரி, இன்னைக்கு நீ உன் வீட்டுக்கு போகாத, என் கூட ரூமில் படுத்துக்க. இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
ஹலோ. யோகேஷ் எங்கடா இருக்க? அபி கத்திக்கிட்டே இருக்கா, சாப்பிடவே மாட்டேங்கிறா. சீக்கிரம் வா. இந்தா போய் வை. ஐயா என்ன லுக்கு? நீ அதுக்கு சோறு வைக்கும் போது வேண்டா விருப்பா வைக்கிற மாதிரி வை. சாதாரணமாக மனுஷங்களுக்கே வேண்டா விருப்பா எதனா பண்ணால் அவ்வளோ கோவம் வரும். அப்போ நாய்க்கு எவ்வளோ கோவம் வரும்? என்ன சக்தி காணோம். வா. இங்கே எதுக்கு கூட்டம் வந்திருக்க? சொல்கிறேன் வா. பார்ப்போம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? அது நீ ஒரே கெட்டப்பில் இருக்கனால அந்த நாய்க்கு மேலே பாசம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு ம் சூப்பராக இருக்குடா. அண்ணன் அடையாளமே தெரியாத அளவுக்கு நீ மாத்திட்டாரு. இந்த கெட்டப்பில் மட்டும் நீ வீட்டுக்கு போ. அந்த நாய் ஒன்று சுத்தமாக கண்டுபிடிக்காது. மறக்காம காசு கட்டிட்டு வந்துடுறா. டே யோகேஷ், என்னது இது? மா இங்க வாயேன், இங்க வந்து பாரேன். வாமா இங்க. ஏண்டி சும்மா கத்திக்கிட்டே இருக்க? அங்க பாரு அவனை. ஏய் யோகேஷ், என்னடா கோலம் இது? இப்படி மாதிரி வந்திருக்க? இன்னும் கொஞ்சம் ஒட்டை வெட்டியிருக்கலாம். அண்ணன் அடையாளமே தெரியாத அளவுக்கு நீ மாத்திட்டாரு. இந்த கெட்டப்பில் மட்டும் நீ வீட்டுக்கு போ. அந்த நாய் ஒன்று சுத்தமாக கண்டுபிடிக்காது. முடி போச்சு. என்ன கருமண்டா அது? இது அமேசானில் பார்த்து வாங்கின ஒரு புது வகை சென்ட்டு. இதை அடிச்சுக்கிட்டா இந்த நாய் பக்கத்திலே வராது. வா, உண்மையாலுமே வா. இங்கே வா. எனக்கே இந்த ஸ்மெல் பிடிக்கல, உன் நாய்க்கு பிடிக்கவா போகுது? போ. என்னடா இந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? ஆமால. ஆனால் கடைசியாக ஒரு பிளான் இருக்கா. ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான பிளான். ஆனால் அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கேன், அந்த நாய் மட்டும் இல்லை, எந்த நாயும் பக்கத்திலே வராது. என்ன அது? சொல்கிறேன். அதாவதுடா, அது ஃபீமேல், நீ மேல். நீ மேலே இருக்கனால தான் அதுக்கு மேலே அஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, விட்டுறா ஏய் ஓடாத. விட்டுறா, வேணா சொன்னா கேளு, வேணா.
எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, அங்கே போய் நம்ம டிஸ்கவுண்ட்ல பண்ணிக்கலாம். ஐடியா கொடுக்கணும், ஐடியா மயிராட்டம். டே வேணாண்டா, யோகேஷ் பேரை யோகேஷ் நீ மாத்திக்கலாம்டா. டே இந்த மாதிரி ஆப்போசிட்லாம் யாருக்கும் கிடைக்காதடா, பார்த்து ஐடியா யூஸ் பண்ணிக்கடா. நீ என் கையில் மாட்டாமையா போயிருவ? ஹலோ, நாயை வளர்க்குறப்ப தான் வீட்டோட வச்சு வளர்க்கணும், இப்படி ஊர்மையை விடக்கூடாது. நாங்க ஊர்மையை விட்டு நீங்க பாத்தீங்களா? சும்மா தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காங்க. என்னமா செய்யணும் செஞ்சு விட்டு ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க. இருங்க 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 அண்ணா, என்னாச்சுண்ணா? உங்க வீட்டுல வச்சிருக்க சனியை என் கோழி குஞ்சு பிடிச்சிருச்சு. தட்டி கேட்க போட ஓவரா பேசுறாங்க. யோகேஷ், அந்த ஆள் பொய் சொல்றா யோகேஷ். அவ அப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறியா? அவ காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா. அப்ப நான் பொய் சொல்றேன்னா? ஆமா. யாரை பார்த்தாலும் கடிக்க போகுது, செருப்பெல்லாம் கடிச்சு வைக்க, கண்ட இடத்துல பேண்ட் வைக்குது. அபி சனியங்கிற கேட்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச நாய் சனியங்கன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதாமா. பதில் சொல்லாத ஓடுறாங்க பாரு. வீட்டை காலி பண்ணிட்டு ஒழுங்கு மாதிரி ஓடி போயிருங்க. நான் எங்கால வெளியே பார்த்தேன் அடிச்சா கொண்டுருவேன். யோகேஷ், ஒரு வீட்டை பாடுறா, இவனுங்க தொலை தாங்க முடியல. கொஞ்ச நிறுத்துறியா? சும்மா வீட்டை பாரு வீட்டை பாருன்னா எங்க போறது? எங்க போனா இந்த நாயில ஒரே தொல்லையா போச்சு. தையறி செஞ்சுட்டு முடிக்கிறத பாரு. யோகேஷ், புதுசா என்ன அபி அடிக்கிற? அரஞ்சனா வச்சுக்கோ அப்படியே. எப்ப பாரு அபியா. முதல்ல ஏதாவது நாயா பாருங்க. இந்த நாயினால என் நிம்மதியே போச்சு. எப்ப பாரு சண்டை. சை, நம்ம இருக்க நிலைமைக்கு இந்த நாய் நமக்கு அவசியமா? இந்த நாயினால என்னால வேலை பார்க்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, வீடு கிடைக்காம அலைஞ்சு அலைஞ்சு நிம்மதியா தூங்க கூட முடியல என்னால. போதும், நிறுத்துறியா? வாய்க்கு வாய் நாய் நாயின்னு சொல்ற. அபி அபின்னு கொஞ்சம் போது இல்லையா அது நாயின்னு? நீ என்ன பண்ணாலும் அடிச்சாலும் குடிச்சாலும் உங்ககிட்ட தானே வருது. மொத்தமா மாறிட்டடா. அதை நம்ப அபி யோகேஷ். அந்த ஆள் தான் சொல்றானா நீ நம்புறியா? நம்ம அபி அப்படி பண்ணிருப்பா, நீ நம்புறியா? எப்படிடா உன்னால இப்படி பேச முடியுது? யோகேஷ், எங்கடா போற? விடுமா, போனா போறான், நம்ம பாத்துக்கலாம், வாமா. அம்மா, அபி சாப்பிட்டாலாமா? இல்ல யோகேஷ், நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு வீம்பு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறா. சீக்கிரம் வா. சரிம்மா, நான் வந்துடுறேன். வரப்ப அபிக்கு சில்லி எடுத்துட்டு வரேன்னு சொல்லுங்கம்மா. அம்மா, அம்மா. ஏப்பா, அபி எங்க? இங்கதானே இருந்தா, எங்க போனா? அதானே, இங்கதானே இருந்தா. நான் எங்கால வெளியே பார்த்தேன் அடிச்சா கொண்டுருவேன். யோகேஷ், யோகேஷ், அபி, என்னப்பாச்சு? அபி. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே.
யோகேஷ் அம்மா இந்த சோத்துல யாரோ விஷம் வச்சிருக்காங்கம்மா. யோகேஷ் யார் என்ன வச்சா? என்னாச்சு? யாரு வச்சா? எனக்கு என்னமோ காலைல கண்டப்பட்டான்ல அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நீங்கள் 2 பேரும் உள்ளே போங்க, ஏய் நான் என்னன்னு பார்த்துட்டு வரேம்மா. யோகேஷ் யோகேஷ் நில்றா. டேய் நில்லுடா. யோகேஷ் நில்லுப்பா. யோகேஷ் அபி அபி டேய் மச்சான், அபி சோத்துல யாரோ விஷம் வச்சிட்டாங்கடா. அவ்வளோ தேடி தாண்டா போயிட்டு இருக்க, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. அபி 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 யோகேஷ் யோகேஷ் அபி யோகேஷ் 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 போச்சுடா போச்சுடா, அபி அநியாயமா கொண்டாங்கடா. போச்சுடா, அதுலடா பாவம் அடிச்சு அநியாயமா அதில் சோத்து விஷம் வச்சிட்டாங்க. இல்லடா அபிக்கு எதுவும் ஆயிருக்காதா? டேய் டேய் அழுவாதடா. நானே கொண்டுட்டடா, அதுலடா தப்பு படிச்சு. இல்லடா அபிக்கு ஒன்றும் ஆயிருக்காதா? அநியாயமா கொண்டாங்கடா. அழுவாதடா, அபிக்கு எதுவும் ஆயிருக்காதா? விஷம் வச்சு. டேய் அழுவாதடா 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 அழுவாத பார்த்துக்கலாம். அழுவாதா அழுவாத, ஒன்றும் இல்லை. அபிக்கு எதுவும் ஆயிருக்காது, பார்த்துக்கலாம். இங்கே தான் பக்கத்தில் எங்கன்னா இருக்கும். அபிக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ எதையும் யோசிக்காத. அழுவாதா. அண்ணா என்னாச்சுடா யோகேஷ்? யோகேஷ் அண்ணா என்னாச்சு? டேய்
டேய் அபி நல்ல வேலை. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா கூட காப்பாற்றிருக்க முடியாது. நவ் ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஒரு 10 நிமிஷம் மயக்கமாக தான் இருப்பா. சரி. அப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிரும். பயப்பட சரி. வேண்டாம். அதான் காப்பாற்றியாச்சுல்ல, ஏன் அழுவுறீங்க? நத்திங் டு வரி. நான் இப்படி ஒரு உறவை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை சார். மனுஷங்களே வெறுக்கிற காலத்தில் தான் வளர்க்குற நாயை தன் குடும்பத்தில் ஒரு ஆளை பார்த்து வளர்த்துட்டு வராங்க. அந்த நாயை அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கு. இப்படி இருக்க குடும்பத்தை என்னால் எப்படி சார் பிரிக்க முடியும்? ஏன், என்னாச்சு? வீடு சார். நாயை வளர்க்குறோன்னு யாரும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதான் எங்கள் பிரச்சனை. இதோ இப்போ கூட பக்கத்து வீட்டுக்காரன் தான் அபிக்கு விஷம் வச்சுருக்கோம். எப்படி சார், எப்படி ஒரு உயிரை கொள்றதுக்கு மனசு வருது? அதுதான் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம். விலங்குகள் எப்பவுமே தன்னோட பசியை போக்கத்தான் அடுத்த விலங்கை கொல்லும். மனுஷங்க மாதிரி பகைக்காக தன்னோட இனத்தையே கொல்லாது. உங்களுக்கு வீடு தானே வேணும்? என்னோட வீட்டில் ஒரு போர்ஷன் வாடகைக்கு இருக்கு, வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா இருங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். என்ன தம்பி, வீடெல்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? எங்களுக்கெல்லாம் ஓகே சார். வாடகை மட்டும் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? வாடகை 5000. ஓகேப்பா, ஓகேவா? ஓகே. நல்லா இருக்குப்பா. அட்வான்ஸ் எவ்வளோ சார்? அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாம் தம்பி. ஏங்க சார்? வீடு உங்களுக்காக கொடுக்குறேன். அட்வான்ஸு வேண்டான்னு சொன்னது உங்கள் அபிக்காக. ம். எனக்கும் நாய்களுக்குமே ஒரு பந்தம் இருக்கு. ஒரு பெரிய ரோடு ஆக்சிடெண்ட்டில் நான் இறந்து போக வேண்டியது. என்னையும் என் குடும்பத்தையும் அவ்வளோ பெரிய விபத்துலேருந்து காப்பாற்றினதே நான் வளர்க்குற என்னோட பப்பி தான். நாய்கள் மனுஷங்க வளர்க்கிற வளர்ப்பு பிராணி மட்டுமல்ல, மனுஷங்களுக்கு கிடைச்ச விலை மதிப்பில்லாத ஒரு உறவு அது.